सर हम एक ऐसे देश में रहते हैं जहां शराब और सिगरेट तो खुलेआम बेची जाते हैं, लेकिन सैनिटरी पैड को अखबार में लपेट के दिया जाता है जैसे कि आप कोई इलीगल प्रोडक्ट खरीद रहे हैं. இப்போ பார்த்தீங்க இல்லையா, இவங்க வேற யாரும் இல்லைங்க, நம்ம ராகுல் சோத்தா தான். யாருன்னா எம்பி ஆஃப் ராஜ்யசபா. இவர் எந்த பார்ட்டியில் இருக்காருன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி. இவர் வந்து பேசிக்காக சிஏங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், பட் ரைட் நோ இஸ் எ பொலிட்டிஷியன். இதில் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சாமானிய மனிதன் மாதிரி கேட்டிருக்காங்க. நம்மளோட மனசில் இருக்கிறத, நம்மளோட நினைக்கிறத அங்கே பார்லிமெண்ட்டில் போய் பிரதிபலிச்சிருக்காரு. எப்படின்னா 2024 அவர் என்ன சொன்னார்னா, ஏர்போர்ட்டில் 350 rupees 400 rupees ஒரு சமோசா விற்குது, டீ காஃபி வந்து 150 200 rupees விற்குது, திஸ் இஸ் நாட் ரைட் அப்படின்னு சொன்னார். அந்த கன்சர்ன் சொன்னதுனால இந்த கவர்மெண்ட் வந்து இமீடியட்டாக மார்ச் 2025 உதான் யாத்ரி கஃபேன்னு சொல்லி கொண்டு வந்து 10 rupeesலையும் 20 rupeesலையும் காஃபியும் டீயும் அவைலபிள் பண்ணி வாட்டர் பாட்டில்ஸை 10 rupeesல கொடுத்தாங்க. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கார் வாங்குறாங்க, கார் நம்ம வாங்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், டேக்ஸ் கட்டுறோம், ஜிஎஸ்டி கட்டுறோம். பட் ஆனால் எதனால் டோல் கட்டணும், நம்ம ஆல்ரெடி வி ஆர் பேயிங் டேக்ஸ், பட் த சேம் டைம் எதுக்காக டோல் கட்டணுன்றது அவரோட கன்சர்னாக கேட்டிருக்காரு. அதே மாதிரி அவர் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, அடுத்த கேள்வி வந்து மொபைல் ஃபோன்ஸ் வந்து 350 rupees பே பண்ணி நம்ம வந்து டாப் அப் பண்ணுறோம், 450 rupees டாப் அப் பண்ணுறோம். அவங்க கொடுக்குற டேட்டா பேக் பர் டே 2 GB டேட்டா பேக், 3 GB டேட்டா பேக்காக இருக்கட்டும், அது வந்து எக்ஸ்பைரி ஆகும்போது நம்ம நெக்ஸ்ட் டேக்கு ரோல் ஓவர் ஆக மாட்டேங்குது. அது ஏன் ஆக மாட்டேங்குதுன்னு கேட்குறாரு. அதே மாதிரி அவர் அடுத்த பாயிண்ட் என்ன கேட்டிருக்காருன்னா, விமன் வந்து சானிடரி நாப்கின் சேஞ்ச் பண்ணுறது பப்ளிக் பிளேஸில் இம்பாசிபிளாக இருக்குது, இங்கே நம்மளுக்கு ஒரு விமனுக்கான சேஃப்டியே இந்தியாவில் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதை நம்ம பார்க்கும்போது நம்மளோட எண்ணங்களும் நம்மளோட தாட் ப்ராசஸையும் அவர் பார்லிமெண்ட்டில் போய் எதிர்பலிக்கிறாரு. அவர் அதே மாதிரி என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு மிடில் மேன் வந்து ஒரு சாண்ட்விச் மாதிரி ஆயிடுறாங்க. எங்கே ஒரு ரிச் பீப்புளுக்கும் புவர் பீப்புளுக்கும் நடுவில் ஒரு சாண்ட்விச் மாதிரி ஆயிடுறாங்க. தே ஆர் அனேபிள் டு ஸ்பெண்ட், அதாவது வந்து அவங்களுக்கு கையில் பணமே இருக்க மாட்டேங்குது. ஏன்னா வந்து எந்த விதமான டிடக்ஷன்ஸுமே இல்லை டேக்ஸில். அட் த சேம் டைம் வந்து இன்ஃப்ளேஷனும் ஏறிக்கிட்டே போகுது. அதே மாதிரி அத்தியாவசியமான பொருட்கள் எல்லா விலையுமே ஏறும்போது நம்மளால் வந்து அதை பீட் பண்ணி கொண்டு வர முடியல, டாக்ஸ்ல வந்து எந்த விதமான டிடக்ஷன்ஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கன்சர்னா கேட்டிருக்காரு. கடைசியா அவர் என்ன சொல்றாருன்னா, வேற வந்து ரேஷன் கார்டுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும்போது ஏன் ஓட்டிங்க்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இல்லைன்றது அவரோட கன்சர்னா இருக்கு. இந்த மாதிரி ஒரு எம்பியும் நம்மளோட ஜெனரல் பப்ளிக்கோட கன்சர்னை போயிட்டு பார்லிமெண்ட்ல கேட்கும்போது the things are getting changed, அங்க நடக்கிற விஷயங்கள் வேகமா நடக்குது, வேகமா செயல்படுது. இவர் அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா, நெக்ஸ்டா இப்போ வந்து பைக்ல வந்து ட்ரிபிள்ஸ் போனா நம்மள போலீஸ் சார்ஜ் பண்றாங்க, ஆனா அதுவே வந்து ட்ரெயின்ல வந்து ஓவர் கிரௌடடா போகும்போது ஏன் சார்ஜ் பண்றது இல்லை அப்படின்னு கேட்கிறாரு. அட் த சேம் டைம் வந்து அவர் ஏர்லைன்ஸில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க, பட் ஆனால் டிலே ஆனால் நம்மளுக்கு எதாவது ரிட்டர்ன் கொடுக்குறாங்களா, நம்மளுக்கு எதனாச்சும் பெனால்ட்டி கொடுக்கும்போது நம்மளை மட்டும் லெவே பண்ணுறாங்க, அவங்க டிலேடாக வரும்போது எதனாச்சும் நம்மளுக்கு எதாவது வந்து ரீஃபண்ட் தராங்களான்னு கேட்குறாரு. வித்தியாசமான கண்டென்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கும் நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.